ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சைபர் ஜெய். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம்? நீங்க தம்ப்லைனை பார்த்து இப்போ உள்ள வந்திருப்பீங்க. நம்ம இந்த இன்டர்வியூ யாரு கூட எடுக்க போறோம்னா, எக்ஸாக்ட்லி சாட் ஜிபிடி கிட்ட தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த இன்டர்வியூல என்னென்ன கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான். வீடியோவே ஆல்மோஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இருக்கும். இந்த 5 கொஸ்டின்ஸ்ல சாட் ஜிபிடி எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணுது, ஏஐ உண்மையா சைபர் செக்யூரிட்டி ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது தான் இல்ல கண்டென்ட்டே. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாம நம்ம டைரக்டா கண்டென்ட் உள்ள போயிடலாம். பேரா பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. ஓகே, ஸோ இதுதான் ஏஐ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்றத நான் எடுத்து வச்சிருக்கேன். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நான் அந்த கொஷின் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மச்சான் நான் ஒன்று இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஸோ நீ நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கொஷினை நான் கேட்குறேன். ஓகேவா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின் நான் கேட்டிருக்கேன் கிட்ட. இல்லை மச்சான், ஏஐ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனால் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆக்சுவலி இதுதான் கண்டென்ட்டே. எல்லாம் டெக்னாலஜி. இது என்ன மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்? இது வந்து ப்ரொஃபஷனல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேயா? ஸோ ப்ரொஃபஷனல்ஸை இது இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ட்ரி லெவல், நான் இப்போதான் சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தாங்க, ஏஐலாம் யூஸ் பண்ண தெரியாம, இப்பயும் நான் மேனுவல் கோடிங் தான் டிபெண்ட்ற மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை அப்படின்றது சொல்லுது. ரீசன் சொல்லுது, ஏஐ ஃபாஸ்ட் அண்ட் லாக் அனலைசிஸ் பண்ணிடும். ஓகே, மால்வேர் பேட்டர்ன் டிடெக்ட் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணும், கண்டறி இருக்கும். சோஷியல் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும், எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஷின் நமக்கு நோ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இவனை தங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ண சொல்லணும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணா எத்திக்கல் ஹேக்கரோட வேல்யூ குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அதையுமே இப்ப அந்த ஏஐ கிட்ட கொடுக்குறேன். இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணு. ஓகே ப்ரோ, ஆனஸ்ட்லி பார்த்தா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணா எத்திக்கல் ஹேக்கரோட வேல்யூ குறையாது, ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரீசன் என்னன்னா மேனுவலா ரெக்கார்ட் பண்ணணும். முன்னாடி பிஃபோர்ல இவன் சொல்றதுன்னா பிஃபோர் மேனுவலா ரெக்கார்ட் பண்ணணும், லாக் அனலிசிஸ் பண்ணணும், பேலோட் டெஸ்டிங்கு, ரிப்போர்ட் ரைட்டிங்கு, த்ரெட் ஹண்டிங்கு, இதுக்கெல்லாம் நிறைய டைம் போகும். கரெக்டா? இப்போ ஏஐ வந்துருச்சு, ஃபாஸ்டா ஆட்டோமேட் பண்ணுது, கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுது, வல்னரபிலிட்டி பேட்டர்ன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி இதெல்லாம் பண்ணுது. மோர் ப்ரொடக்டிவ் ஆகுது. அப்புறம் வந்து மோர் டேஞ்சரஸ், அதாவது பாசிட்டிவ் வே தான் அது சொல்லியிருக்கு. ஓகே, ஃபாஸ்டா லேர்ன் பண்ண முடியுது. இது எல்லாமே இப்போதைக்கு ஈஸியா வந்து பண்ண முடியுது. ஆக்சுவலி இது என்ன கண்டென்ட்னா, ஏஐ யூஸ் பண்றதுனால வந்து எத்திக்கல் ஹேக்கரோட வேல்யூ வந்து குறையாது, அது இன்க்ரீஸ் ஆகும். ஏஐ மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட வேல்யூ கண்டிப்பா குறையும் அப்படின்றது தான் சினாரியோ. ஏஐ வச்சு நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா சூப்பர், அதை நீங்க நல்லா பண்ணலாம். ஏஐ மட்டும் வச்சு பண்றீங்கன்னா அது பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்து, சாட் ஜிபிடி, கிளாட் மாதிரியான ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றதுனால ஸ்கிரிப்ட் கிட்டீஸ் வந்து டேஞ்சரஸா வந்து ஏஐ மாத்துமான்ற மாதிரி நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து, கண்டிப்பா 100% ப்ரோ, அதுதான் சைபர் செக்யூரிட்டி வேர்ல்டுக்கு பிக்கஸ்ட் கான்செப்ட். ஓகே, பிஃபோர் ஸ்கிரிப்ட் கிட்டீஸ்க்கு கோடிங் நாலேஜ் வரும், லினக்ஸோட நாலேஜ் வரும், எக்ஸ்ப்ளாய்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரிசர்ச் பண்ண தெரியணும், இதெல்லாம் இருக்கு. இப்போ ஏஐ டூல்ஸ் லைக் ஓப்பன் ஏஐ தான், ஓப்பன் சாட் ஜிபிடி, அந்த ஆந்த்ரோபிக் கிளாட் ஹெல்ப் பண்றதுனால பேசிக் ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், கமாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பேலோட வந்து ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கலாம், எக்ஸாக்ட்லி ரெக்கார்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம், எரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. இப்போ ஸ்கிரிப்ட் கிட்டீஸ்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பிஃபோர் டேஸ் அவங்களுக்கு அது கொஞ்சமாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், என்ன பண்றாங்கன்றதாவது அவங்களுக்கு தெரியும்.
இப்போ ஏஐ கிளாடு இதெல்லாம் வந்ததுனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் மொத்தமா நான் ஏஐ கிட்ட கொடுத்தே பண்ணிடுவேன், நான் ஏஐ ஹேக்கர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஆப்வியஸா தப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி டேஞ்சரஸா மாத்தும். அதை நம்ம புரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓ நீ அப்படி வரியா? ஃபியூச்சர்ல சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் கத்துக்க வேண்டியிருக்கும், டெக்னிக்கலா ஏஐ ப்ராம்ப்டிங்கா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சிருக்கேன். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அதையும் வந்து கொடுத்துட்றேன். இப்போ அதை பத்தி கேட்கலாம். ப்ரோ, ஃபியூச்சர்ல சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் ஏஐ ப்ராம்ப்டிங்னு இல்ல, ரெண்டுமே மேண்டரி. ஸோ என்னன்னா இவன் சொல்ற விஷயம், ஏஐ விசஸ் சைபர் செக்யூரிட்டிலாம் கிடையாது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டுமான்னு கேட்டா கிடையாது, ஏஐ மட்டுமான்னு கேட்டா கிடையாது. சைபர் செக்யூரிட்டி பிளஸ் ஏஐ அப்படின்றது தான் கண்டென்ட். டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் தேவை சைபர் செக்யூரிட்டியில, சேம் டைம் ஏஐ ப்ராம்ப்டிங்கும் உங்களுக்கு தேவை. இந்த ரெண்டுமே வந்து மேண்டட்ரி அப்படின்றத வந்து தலைவன் சொல்றான். இதுல என்ன அவன் பேசுறான் அப்படின்னா, பிகாஸ் ஃபியூச்சர்ல ஹேக்கர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ் ஏஐ ஃபாஸ்ட் பட் திங்க் லைக் அ ரியல் ஹேக்கர். அதாவது ஏஐ வச்சு நீங்க ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை திங்க் பண்றீங்க, அட் சேம் டைம் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்றது சொல்றான். ரெண்டுமே மேண்டட்டரி அப்படின்றத வந்து சொல்றான். நீங்க ஒன்லி மேனுவல் ஒர்க் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் கத்துப்பேன்னு இல்லாம, ஒன்லி ஏஐ மட்டும் தான் வச்சு ஒர்க் பண்ணுவேன்னு இல்லாம, ரெண்டுத்தையுமே பேரலா லேர்ன் பண்ணுங்க அப்படின்றத வந்து அவன் சொல்றான். இதோட என்டையர் சாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதையுமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? 10 years later ஏஐ ஃபுல்லா அட்டானமஸா ஹேக்கிங் பண்ணுச்சு அப்படின்னா அதுவே அதை பேட்ச் பண்ணிக்குமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேவா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஃபியூச்சர்ல ஏஐ ஹேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அதுவே அதை வர எரர்ஸ் பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்குமான்றது தான் என்னோட கொஸ்டின். நான் அதையும் கேட்கிறேன் அதுகிட்ட. பாசிபிள் ப்ரோ, அண்ட் ஆக்சுவலி ஃபியூச்சர்ல அது நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றான். இப்போ ஏஐல நிறைய அதான் சொல்றேன்ல, என்ட்ரி லெவல்ல நடக்கிற எல்லாமே இந்த பென் டெஸ்டா இருக்கட்டும், எல்லா விஷயமும் இருக்கட்டும், இதெல்லாம் பேசிக்கா நடந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுல இருக்கிற அதுல இருக்கிற பக்ஸா இருக்கட்டும், வல்னரபிலிட்டியா இருக்கட்டும், அதையே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கும் பேசிக்கா. ஓகே, அதுக்கு மேனுவல் ஒர்க் தேவையில்லை. அதுதான் இவன் வந்து சொல்றான். இதுல என்ன சொல்றான், 10 years later ஹை அட்வான்டேஜ், வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோசர் பண்ணலாம், எக்ஸ்ப்ளாய்ட் கிரியேட் பண்ணலாம், எக்ஸாக்ட்லி அட்டாக் சிமுலேட் பண்ணலாம், நெட்வொர்க்கிங் ஸ்கேன் பண்ணலாம், மால்வேர் பிஹேவியர் அனலைஸ் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப பண்றது. ஓகேவா? பட் கோர் ஆர்கிடெக்சர் லெவல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஹியூமனோட ஹெல்ப் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹியூமன் இல்லாம இப்போதைக்கு அது ரன் ஆகல. மேபி என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல கண்டிப்பா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம ChatGPT தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க பாக்குற நிறைய பேர், நான் லாஸ்டா போட்ட வீடியோல வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கேன், கிளாடு மைத்தோஸ் தெரியுமா உனக்கு, அது தெரியுமா? சிம்பிள் அனலைஸ். உங்ககிட்ட நீங்க ஒரு மொபைல் இருக்கு, ஓகேவா? இந்த மொபைல்ல எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. நீங்க ஏஐ படிக்கணும்னாலும் படிக்கலாம், சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம், கிளவுட் படிக்கலாம், எல்லாமே இருக்கு. பட் நீங்க ஒய் நீங்க காலேஜ் போறீங்க, ஒய் நீங்க ஸ்கூல்ஸ் போறீங்க? பிகாஸ் உங்களுக்கு நாலேஜ் என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரொசீஜர் இருக்கு, இப்படிதான் அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? இன்னைக்கு எதையுமே ஏஐ உங்களை என்டையராலாம் ரீப்ளேஸ் பண்ணவும் பண்ணாது சைபர் செக்யூரிட்டியில். உங்களோட ஒர்க்கை மட்டும்தான் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ChatGPT டைப் ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே ஃபார் வாட்சிங் திஸ். கீழே நான் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன ஏஐ கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதையும் நான் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.